சிறுகடிக்க ஆசை சரி எல்லாம் ரோகிணி சாப்பிட்றதுக்காக வராங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு ஏய் முதல்ல நீ எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாங்க இருக்கிற அண்ணாமலை ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வந்தவங்களை இப்படி எந்திரிக்க சொல்கிறது பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தப்பு செஞ்சது என்னமோ பார்லர் அம்மா மாதிரியும் தப்பே செய்யாத மாதிரி இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இல்லை இருக்கு. டே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? நீயும் தானே சேர்ந்து தப்பு பண்ண. ஆனால் இப்போ பார்லர் அம்மா மட்டும் தண்டனை அனுபவிக்குது. அது மட்டும் இல்லைப்பா, இவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சால் எவ்வளோ நாளையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பிடிச்சவங்க செஞ்சால் இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அவ்வளோதான்ப்பா. ஏன்னா பார்லர் அம்மா மலேசியா வீட்டு பொண்ணு. ஆனால் மீனா மாதிரியா இங்கே பூ கட்டுறவங்க அப்படின்ற மாதிரிலாம் முத்து வந்து சொல்கிறாங்க. ஏங்க இவனை கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க சொல்லுங்க. யாரை எப்படி நடத்தணும் எங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க. ரோகிணியே எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஆண்டி எப்போ சாப்பிடன்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி யாருக்கும் தெரியாமல் நம்மளாச்சும் சாப்பாடு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. மீனா எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை, ஆண்டி என்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனவை விரட்டி அடிக்கிறாங்க. விஜயா வெளியில இருந்து பார்த்து அதை ரொம்பவே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவளுக்கு இன்னும் காய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க.